இன்னைக்கு வஞ்சர மீன் கறி வைக்க போறோம். சமைக்கிறோம், ஆலையை தூக்குறோம். மீனை கழுவ போறோம். ஆமா, அப்படி எடுத்துட்டு பூண்டை போட்டு அதையும் இடிக்கல்ல இடிச்சுக்கோங்க. கத்தி இப்ப சொல்லு, கவர்ல வீசி கரெக்டா தூக்கி போட்டுருவோம் எல்லாத்தையும். அப்படி சொல்லு. என்னடா ஆத்தோரமா இந்த மாதிரி கல்ஜி மீன் எனக்கு பழகணும். இன்னும் மேலே கலர் தண்ணி கலர் மாறிச்சுண்ணே. மழை பெய்யுதா என்னன்னு? ஆமாம், மழை காலமாக இருக்குல்ல. பாய் அவர் லேட் ஆக்காத, மழை வர மாதிரி இருக்கு. பட்டு பட்டுன்னு செய்யணும். இப்போ வந்து நம்ம உயிர் மஞ்சள் போட்டு மீனை சுத்தமாக கழுவியாச்சு. திருப்படியும் மேம் எடுக்கல, ஏன்னா நீ ரொம்ப டிலே வாங்குற. அதனால் மேம் சுத்தமாக கழுவி வச்சிருக்கோம். ஓகே. ஸ்ரீகாலன் குக்கிங் ஷோ. ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் மிதமான சூடு வந்தோடனே நம்ம வெந்தயம், கடுகு, ஜீரகம், பெருஜீரகம் போட போகிறோம். தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போ இப்போ வந்து நம்ம அம்மியில் எடுக்கிற பூண்டு போட்டுக்கலாம். வெண்ணிறமாக வதக்கலாம். அடுத்தபடியாக சின்ன வெங்காயம் போடுறோம். சின்ன வெங்காயம் போட நல்லா காரத்துக்கு நல்லா இருக்கும். மீன் குழம்புக்குனாலே சின்ன வெங்காயம் தான். ஓகேவா? இப்போ வந்து நம்ம காய்கறி போட போகிறோம். முதபடியாக பச்சை மிளகாய் நல்லா காரத்துக்காக, அப்புறமா சுவைக்காக கத்திரிக்காய், கடைசியாக நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம்.
இன்னும் கொஞ்சம் எடுக்கணும் புளி மாதிரி பத்தாது. எல்லா காயும் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நம்ம. கொஞ்சம் வதங்கட்டும். கருவேப்பிலை போடணும். இதே இது பச்சை கருவேப்பிலை இருக்கு. மணத்துக்காக கருவேப்பிலை போட்டுக்கலாம். மங்களகரமா ராணி மசாலா லாரி பிடிப்போம். மஞ்சாத்தூள் தேவையில்லை, சில்லி பவுடர் தேவையில்லை. எந்த செயற்கையா இல்லாம இயற்கையா செஞ்ச பொருள் இது. ராணி மெங்களூர் ஃபிஷ் கறி தூள். இப்போ வந்து நம்ம வீட்டிலேருந்து எடுத்தது சுத்தமான தண்ணி. போட்டுக்கலாம் தேவையான அளவு. அடுத்து நம்ம கரைச்சி வச்ச புளி ஊத்திக்கலாம். இருந்து சுத்தமா அரைச்சி எடுத்து தேங்காய் பால் வடிகட்டிக்கலாம். இந்த தேங்காய் பால் ஊத்திக்கலாம். வெண்டைக்காவும் மாங்காவும் போட்டுக்கலாம். வாசனை வந்து உங்களுக்கு தெரியாது, எப்போ நாங்கள் தான் இருக்கோம். நல்ல வாசனை வந்து நல்லா கம்மன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வரலாற்றுலயே கண்டுபிடிச்சிட்டு குளிக்கலாமா குளிக்க முடியாதா? குளிக்கலாம். எப்ப கொஞ்சம் நம்ம வந்து குளிக்கும் போது பார்த்து குளிக்கணும். பார்த்து தான் குளிப்பாங்க, பார்க்காம குளிச்சு அடிச்சுட்டு போயிடுவாங்களே. போடுறோம் பிரம்மாண்டமா ஒரு கிளில் போட்டு சாப்பிட்டே இருக்கு. இப்போ வந்து நல்லா கொதி ஆயிடுச்சு, கொதி வந்துடுச்சு. இப்போ வாசனை பார்த்தீங்கன்னா நம்ம காட்டில் சமைக்கிற வாசனையே தனி வாசனை தான். சொல்லுவாங்க சின்ன வயசில் கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்பிட்டுருப்போம், அதே மாதிரி தான் நம்மளும் செஞ்சு சாப்பிட்டுருக்கோம். அந்த வாசனை வந்து கமன்னு நல்லா ஒரு மனமாக இருக்குது. ஏன்னா மாங்காய் போட்டிருக்கோம், வெண்டைக்காய் போட்டிருக்கோம், கத்திரிக்காய் போட்டிருக்கோம். நம்ம ஸ்பெஷலே அதுதான் மீன் குழம்பு. இப்போ வந்து அந்த அம்மா அதில் ஊற்று. இப்போ நம்ம வஞ்சர மீனை போட்டுக்கலாம். நாங்கள் வந்து ஊர் ஸ்டைலில் இருக்கிறோம். நல்லா கொஞ்சம் கிரேவியாக வச்சுருக்கோம். நாங்கள் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா தாராளமாக வச்சுருக்கோம். என்ன செய்யணும்னா அழகா வாழை என்ன கட் பண்ணி போடுங்க. வாழை அப்படியே உட்காந்து நானும் வாங்கி போயிருக்கோம். நீங்கள் புரட்டாதி வேட்டி போட்டு டக்குனு மரத்தில் மாதிரி ஒரு வேட்டி கட்டுங்க. கத்திக்கு வர கரண்டி எடுத்து கத்தி எடுத்துக்க போறியா? டக்குனு முருகை வந்துச்சுன்னா அப்படியே சரி வாங்க போகலாம்.
சரி அப்படியே எடுங்கண்ணா அப்படியே எடுங்கண்ணா இப்போ காமெடியாக போகுது இவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் நடந்து போய் வெட்டி வந்தோமே வாழலாங்க பார்த்தீங்களா இது காமெடியாக போட்டு வந்தா என்ன பண்ணுறது ஆ கால் பார்த்து சார் இங்கே விட்டுட்டோன்னு வச்சுக்கோ கழுவுங்க இல்லை எக்கிரிக்காது இடையே கிடைக்குங்களா சூப்பராக இருக்கு அப்படியே வைக்கலாம் அப்படியே இருக்கு ஆனால் பேர் வந்து இல்ல அது இல்ல மேம் அந்த லிங்க் அவ்வளோதான் இன்னைக்கு வஞ்சர மீன் கறி வைக்க போறோம். பக்கத்து சொல்லிட்டு அது மறந்துடும் இதை வெட்டிங்க நினைப்பு அதெல்லாம் காஞ்சிட்டு இருக்குண்ணா இன்னைக்கு அப்படியே எல்லாம் அப்படியே அடிக்கிட்டு ரவுண்ட் அடிக்கிட்டு அப்படியே சாப்பாடு கொட்டலாம் கொட்டிட்டு அப்படியே அது மாதிரி போடலாம் அந்த மாதிரி அப்படியே அடிக்கிட்டு நம்ம கல்ல போச்சு எனக்கல்ல ஆஹா ஒழுங்கா வைக்கல இப்போ